நான் வந்து பாலச்சந்தர் சார் கூட வந்து அந்த நான் இன்டர்வியூ பண்ணும்போது இருந்த ஒரு இதுதான ஒழிய, நான் சொல்றேன் அடிப்படையில எனக்கு வந்து நான் ஒரு கம்யூனிச, இடதுசாரி, திராவிட கட்சியில இருந்தனால, என் பார்வைய மாத்தன ஒரு பார்ப்பனர்கள்லாம் எனக்கு பிடிக்காது இருந்தது. ஏன்னா ஊர்ல நான் வளர்ந்த விதத்தினால. ஆனா, ஒரு எப்படி பாரதிய கவிதைகள்ல பிடிக்குமோ, ஒரு சமூகத்தில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து அப்படிலாம் என் மூளையில போனது இல்லையா? அப்போ ஒருத்தர் பார்வையில அப்படி இருக்கவங்க அப்படி இருக்குவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீ அப்படி இருக்க முடியாது. இத வந்து 2 இடத்துல சொல்றேன் பாருங்க. இப்படி நான் நெனச்சிட்டு இருக்கும்போது, சாதாரண பார்ப்பனர் அல்லாதவர்கள்ட்ட கூட பார்ப்பனிய தன்மை இருக்குது. ம். ஆனா அதே இதுல பொறந்தால் கூட சமூகத்துல, பாரதி போன்ற ஆட்கள்ல அந்த அந்த மேட்டடிமைத்தனம் இல்ல அப்படின்னு படத்தை பார்த்து நான் புரிஞ்சு கொண்டது பாலச்சந்தர். அருமை. இல்லன்னா அவரு ஏன் கவிதாலயா படத்துல வள்ளுவர வைக்கணும்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்ப அந்த இது எதுக்காக வைக்கணும் ஐயா? படங்கள் வானமே எல்லை. ஒவ்வொரு படமும் தண்ணீர் தண்ணீர். அவரு படத்தெல்லாம் பார்த்துட்டு எப்புட்றா இவருக்கு இந்த ஏன்னா நான் திரைப்பட கல்லூரி போகும்போது தண்ணீர் தண்ணீர்லாம் படம் பார்க்கும்போது எப்படி இவருக்கு இந்த சிந்தனை வருது? ஏன்னா அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்ததுலாம் இங்க சென்னையிலன்னு ஆமா. நெனைக்கிறேன். ஏஜிஎஸ் ஆஃபீஸ்ல இருந்தாரு. ஆ. அது இல்லாத அவரு வேற எங்கால் படம் வேற, கமல் சார் படம் வேற புன்னகை மன்னன் டைரக்ஷன் பண்ணிட்டார்ல. அதெல்லாம் அவருக்கு அப்ப அந்த படம் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 60க்கு பக்கமா இருக்குன்னு நெனைக்கிறேன் ஐயா. ஈஸி, ஈஸி. அந்த காதல் காட்சி, அந்த ரேகாவுக்கும் இவருக்குமான அது இது இந்த சாவுலாம் ஏன்னா நம்ம அப்ப 20 வயசுக்குள்ள இருக்கிற பையன் தான். எமக்கு அந்த உணர்வை எப்படி இதுன்னு கடத்தணும். தோணலாம். ம். அவருக்கு அப்பங்கும்போது தான் ஒரு காட்சிப்படுத்துவதற்கு, ஒரு காதல் செய்வதற்கு வயது தேவையில்ல. மனசு தான்.